மருத்துவமனையிலிருந்து ஸ்டாலின் வீடியோ வெளியீடு. மருத்துவமனையில் இருந்தவாறு அதிகாரிகள் பொதுமக்களிடம் காணொலி வாயிலாக முதலமைச்சர் ஸ்டாலின் கலந்துரையாடல் செய்தார். அப்போது உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில் மகளிர் உரிமை தொகை, பட்டா மாறுதல் உள்ளிட்டவை குறித்து பெறப்படும் மனுக்களுக்கு உடனே தீர்வு காண அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் அறிவுறுத்தினார். மேலும் பொதுமக்களிடமும் முகாம்கள் எவ்வாறு செயல்படுகிறது, மனுக்கள் மீது உடனே நடவடிக்கை எடுக்கப்படுகிறதா என கேட்டறிந்தார். தீபாவளிக்கு அற்புதமான புடவை, இபிஎஸ் வாக்குறுதி. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற சுற்றுப்பயணத்தை இபிஎஸ் மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில் தஞ்சை கூட்டத்தில் பேசிய அவர், அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் தீபாவளிக்கு பெண்களுக்கு அற்புதமான புடவை வழங்கப்படும் என வாக்குறுதி அளித்துள்ளார். ஏற்கனவே தாலிக்கு தங்கம் திட்டத்துடன் பட்டுப்புடவை கொடுக்கப்படும் என அவர் தெரிவித்திருந்தார். 100 நாட்கள் சுற்றுப்பயணம் செல்லும் அன்புமணி. 2026 தேர்தலை முன்னிட்டு அரசியல் கட்சியினர் சூறாவளி சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு வருகின்றனர். அந்த வகையில் தமிழக மக்கள் உரிமை மீட்பு என்ற பெயரில் அன்புமணி ஜூலை 25 முதல் பயணத்தை தொடங்குகிறார். திருப்பூரில் சுற்றுப்பயணத்தை தொடங்கும் அவர் தர்மபுரியில் நவம்பர் 1ஆம் தேதி முடிக்கிறார். அப்பா மகன் மோதலுக்கிடையே அன்புமணியின் இந்த 100 நாள் பயணம் அவரது செல்வாக்கை காண்பிக்கவே என கூறப்படுகிறது. முதலமைச்சர் ஸ்டாலின் உடல்நிலை வதந்தி பரப்பினால் நடவடிக்கை. லேசான தலை சுற்றல் காரணமாக கடந்த 21ஆம் தேதி சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் ஸ்டாலின் அனுமதிக்கப்பட்டார். அவரது உடல்நிலை குறித்து சோசியல் மீடியாவில் தவறான தகவல் பரவி வருவதாக தெரிவித்த மக்கள் நல்வாழ்வுத்துறை, வதந்தி பரப்பினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்துள்ளது. மருத்துவமனை நிர்வாகம் கொடுக்கும் அறிக்கையை மட்டுமே நம்ப வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. திமுக கூட்டணி உடையும், அண்ணாமலை உறுதி. திமுக கூட்டணி உடைவதற்கான அறிகுறிகள் தென்பட ஆரம்பித்திருக்கிறதாக அண்ணாமலை தெரிவித்துள்ளார். திமுக அகற்றப்பட வேண்டும் என்பதில் அனைவரும் தெளிவாக இருப்பதாக தெரிவித்த அவர், ஒவ்வொரு நாளும் திமுக சரிவை சந்தித்து வருவதாகவும் கூறியுள்ளார். 2026 தேர்தல் திமுக வரலாற்றில் ஒரு மோசமான தேர்தலாக இருக்கும் எனவும் அண்ணாமலை குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் 2026 கூட்டணி ஆட்சி, டிடிவி தினகரன் திட்டவட்டம். 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தனி பெரும்பான்மை பெற்றாலும் கூட்டணி ஆட்சிதான் என டிடிவி தினகரன் திட்டவட்டமாக கூறியுள்ளார். 2019 நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் பாஜக தனி பெரும்பான்மை பெற்றிருந்தாலும் மத்திய அமைச்சரவையில் கூட்டணி கட்சிகளுக்கு இடமளித்ததை சுட்டிக்காட்டி இந்த கருத்தை தெரிவித்துள்ளார். ஆனால் கூட்டணி ஆட்சி என்ற பேச்சுக்கே இடமில்லை என இபிஎஸ் பேசி வருவது கவனிக்கத்தக்கது.